ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சனி பகவான் எங்கே வர்றாருன்னா 11ஆம் இடத்துல வர்றாரு. இதில் இவங்க வெல்லணும்லாம் ஒரு அவசியமும் கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க தான் 11க்கு தானே வரான், அவனை போய் வெல்றதுக்கு என்ன பண்ண. அப்போது சனிப்பெயர்ச்சிக்கான பிரீத்தி என்ன, நான் என்ன செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் கேட்குறதா நான் பார்க்குறேன். ஸோ அவ்வகையில் 11ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா லாபஸ்தானம். லாபத்திலே சனி பகவான் வரும் பொழுது என்ன ஆகும்னா ஒரு தைரியத்தை உண்டு பண்ணும், ஒரு தைரியத்தை. அப்போது உடம்புல ஒரு முறுக்கு வரும். இந்த முறுக்கு வரும் பொழுது என்ன ஆகும்னா ஒரு நிதானம் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இளங்கன்று பயமறியாதுங்கிற மாதிரி இந்த 11ஆம் இடத்துல சனி வரும்பொழுது என்ன ஒரு தைரியம் வந்தது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற, சனி வந்தபோது தைரியம் வந்துடும். வர சொல் யாருங்கிறத நான் பார்க்குறேன் அப்படிங்கிற அந்த 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 கட்ஸை கிரியேட் பண்ணுவார் சனி. இருந்தாலும் ஒரு மிதமாக பொறுமையாக லேட்டண்ட்டாக நமக்கு பலன் கொடுத்தா போதும். அதிரடியாக நம்மளோட ஒரு எண்ணங்களை தூண்டி இவர் சொல்கிறாருங்கிறதுக்காக ஒரு கடையை ஆரம்பிச்சு இவர் 2.5 வருஷம் கழிச்சு இவர் போயிட்டாருன்னா அந்த கடையை எவன் வச்சு நடத்துறது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா இவருக்கு சுந்தர காண்டம் பாராயணம் படிக்கிறது நல்லது. என்றைக்குமே இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 9-10 கூடையவராக சனி பகவான் விளங்குகிறார். பெரும்பாலும் ராமநாம பாராயணம், ராம சங்கீர்த்தனம்னு பேர், கீர்த்தனைகள், பஜன்ஸு, ப்ளஸ் ராமர் கோயில்களுக்கு இவங்க ஏதாவது மடப்பள்ளி கட்டி தந்தாங்க. மடப்பள்ளினா சமையல் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஊர் ராமர் சிலை பண்ணுறாங்க. ராமர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணலாம்.